வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டுட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ட்ரெண்ட், அதை தான் கைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெண்ட் மீன்ஸ் அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட், சரியா? ஸோ ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும், ஃபாரெக்ஸில் எந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காமனாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணும். என்ன அப்படின்னா, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர். அது என்னன்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிக்கிறேன். ட்ரெண்டிங் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அப்பாகி போயிட்டே இருக்கும். அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையை விட அடுத்த ஹை அதிகமாக இருக்கும், அடுத்த ஹை அதை விட அதிகமாக இருக்கும், அடுத்த ஹை அதை விட அதிகமாக இருக்கும், சரியா? அதாவது ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ. அதாவது இதை கட் பண்ணி டவுன் ஆகாமல் இப்படி போகாமல் அதுக்கு மேலே மேலே, அதாவது படிக்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? வீட்டு படிக்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட், சரியா? அப் ட்ரெண்டில் போனால் மட்டும் இல்லை, அதே தான் டவுன் சைடு போனாலும் அதுக்கு பேரும் ட்ரெண்டிங் மார்க்கெட் தான், சரியா? ஸோ இந்த மாதிரி அப் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டும் காமனாக ஃபார்ம் ஆகுறதுக்கு பேர் தான் ட்ரெண்டிங் மார்க்கெட், சரியா? இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டு தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு காமனான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணும். அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி அப்பாகி போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்டாப் ஆகி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி டவுன்லேயே வந்துட்டு இருக்கும், ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகி டபுள் டாப் ஃபார்ம் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் இதோட மீனிங் என்ன, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியராக உள்ள நாள் அப் ட்ரெண்ட்லேயே வந்தது, ஒரு கட்டத்தில் அதால் வந்து அந்த லெவலை தாண்டி, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி போக முடியலை. ஸோ ரிஜெக்ட் ஆகுது, ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டவுன் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த ஏரியா தான் ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? காமனாக இதை தான் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெண்டிங் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இதுதான். பெரும்பாலும், அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணும், சரியா? அரௌண்ட் டபுள் பாட்டம் ஆர் வந்து கொஞ்சம் சோன் மாதிரி வந்து எடுத்து ரிவர்ஸ் ஆகும், சரியா? சரி, ஓகே, இதில் என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 டைப்பாக என்ட்ரி ஆகலாம் கைஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு 4 டைப் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இந்த டச் பண்ணி டவுன் ஆகி திரும்ப டபுள் டாப் எடுக்கிற ஏரியாவில் ஷூட்டிங் ஸ்டார் ஆர் பியரிஷ் என்கல்ஃபிங் போட்டுனா இந்த ஏரியாவில் என்ட்ரு ஆகலாம். ஸோ இந்த என்ட்ரி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த என்ட்ரி வந்து ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்டு என்ட்ரி, ஓகே? அதே மாதிரி இந்த ஏரியாவில் ஹேமர் போடுது அப்படின்னா இதில் என்ட்ரு ஆகலாம், ஸ்டாப்பு கீழே வைக்கணும். இந்த இது வந்து ஹை ரிவார்டு அண்ட் ஹை ரிஸ்க் என்ட்ரி. ஹை ரிவார்டு ஹை ரிஸ்க் என்ட்ரினா என்ன அப்படின்னா, இந்த ஏரியாவிலிருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு வந்து பாட்டம்லேயே ஆர்டர் பிடிக்கிறது, சரியா? இது வந்து 1:5 1:10லாம் வந்து இந்த செட்டப் தான் கொடுக்கும். ஓகே, அடுத்த செட்டப் என்னன்னா ட்ரெண்ட் லைன். ஸோ மோஸ்ட் காமன் யூஸ்டு மெத்தட், சரியா? இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆன பிறகு என்ட்ராகிறது. அதே மாதிரி மேலே இருந்து கீழே வரைஞ்சிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆன பிறகு என்ட்ரு ஆகுறது மோஸ்ட் காமன் அண்ட் சேஃபஸ்ட் மெத்தட், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், சரியா? அடுத்து 3வது மெத்தட் என்ன அப்படின்னா, இதை வந்து சோனா எடுக்கணும், சரியா? கிளியர்? அதாவது டிமாண்ட் சோன், இது வந்து சப்ளை சோன். ஸோ இந்த சப்ளை சோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே போகும்போது என்ட்ரு ஆகிற மெத்தட். இந்த இடத்துல கட் பண்ணதும் செல் அடிக்கிறது, அதே மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணதும் பை எடுக்கிறது. 4வது மெத்தட் என்னன்னா, கட் பண்ணி ரிவர்ஸ் ரீடெஸ்ட் எடுத்து டவுன் ஆகிற ஏரியாவில் இங்கே வந்து ஆர்டர் எடுக்கிறது, சரியா? அதே மாதிரி இங்கே கட் பண்ணி திரும்ப கரெக்ஷன் எடுத்து அப் ஆகும்போது எடுக்கிறது. ஸோ இந்த 4 டைப்பாக நம்ம வந்து மார்க்கெட்டில், ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு 4 டைப் இருக்குது. ஸோ இந்த 4 டைப்லேயும் நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகலாம், சரியா? சரி, ஓகே, இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து யூஎஸ்டி ஜேபிஏ வந்து அப் ஆகுமா டவுன் ஆகுமா, என்ன மாதிரி இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக அப்படின்னு வந்து நான் எடுத்த ஆர்டரை வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய மெம்பர்ஸ் வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ஆக்சுவலாக ரிப்ளை பண்ண முடியலை, நிறைய லாட் ஆஃப் மெம்பர்ஸ் மெசேஜ். ஸோ வந்து நான் பார்த்தேன், நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், ஒரு சிலது இன்னும் பார்க்கல. அதில் ஓவரால் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, 80% மெம்பர்ஸ் வந்து கரெக்ட் தான் ப்ரோ, மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் எடுத்து அப் ஆகுது, ஸோ பாசிபிள் டு அப் சைடு அப்படின்னு கரெக்ட் தான் சொல்லியிருந்தான். 20% மெம்பர்ஸ் வந்து இல்லை ப்ரோ, இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஆகணும், இன்னும் வந்து அப் ஆகணும், ஏன்னா ஓவரால் வந்து ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ நான் இப்போ சொல்லியிருந்தோம்ல 4 மெத்தடில் என்ட்ரு ஆகலாம்னு. ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு அதில் என்ட்ரான மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தட்
ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு மெத்தடில் என்டர் ஆயிருந்தேன். ஸோ அதனால என்ன நடந்தது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஒர்க் அவுட்டும் ஆகும், ஃபெயிலியரும் ஆகும். அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சு, ஸ்டாப்பும் ஹிட் அடிச்சு. சரியா, ஹிட் அடிச்சுன்னா அடுத்து ஒரு சில அதே இதுலேயே வந்து ஸ்கேல்பிங் பண்ணி ரெக்கவரும் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து நான் போட்டிருந்தேன் நம்ம டெலகிராம் குரூப்பில், நம்ம வந்து சார்ட் போட்டிருந்தேன். சரியா, சரி ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அந்த என்ட்ரி வந்து எந்த ஸ்ட்ரக்சரல் பேஸ் பண்ணி எடுத்தது அப்படின்னு. சரியா, ஸோ அப்போ நம்ம வந்து அந்த மாடலில் நீங்களும் வந்து ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா, நான் வந்து பிகினர்ஸுக்கு அந்த மெத்தட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆல்வேஸ் சேஃபஸ்ட் மெத்தட் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க. சரியா, இதுதான் பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆன பிறகு தான் மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு பாருங்க, செம்மையான ஒரு பம்ப். ஸோ நம்ம எங்கே என்ட்ரானோம், இந்த ஏரியாலே என்ட்ரு ஆகிட்டோம். சரி, நான் வந்து எங்கே என்ட்ரு ஆயிருந்தேன், நான் இங்கேயே என்ட்ரு ஆகிட்டேன். என்ட்ரு ஆகிட்டு டைட்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். அதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்டாப்பு ஹிட்டு, அடுத்து ஒரு கொஞ்சம் அப் ஆச்சு, திரும்ப டவுன் ஆச்சு, அப் டவுன் அப் டவுன்னே மார்க்கெட் வந்து சைடு வேலையே இருந்து, ஆனால் எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சோ அதுக்கு பிறகு தான் மார்க்கெட் வந்து பம்ப் ஆச்சு. சரியா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ட்ரான மெத்தட் படி நீங்கள் வந்து எல்லா டைமும் என்ட்ரு ஆகாதீங்க. அதாவது இந்த மெத்தட் டபுள் டாப்பில் இந்த ஏரியாவில் என்ட்ரு ஆகுறது. ஸோ இது வந்து ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்ட். என்றைக்குமே வந்து நீங்கள் என்ட்ராக வேண்டிய மெத்தட் என்னென்னா, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆன பிறகு என்ட்ராகுங்க, ஆர் கரெக்ஷன் எடுக்கும். இதில் வந்து லைட்டாக அப்படி ஒரு கரெக்ஷன் எடுத்து அப் ஆகும். ஸோ அந்த இடத்துல என்ட்ராகலாம். சரியா, ஸோ இதுதான் வந்து சரியான மெத்தட். இதை சொல்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து நான் ரிப்ளை பண்ண முடியலை. அதனால் செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டுட்டேன். என்ன ரீசனால் என்ட்ரானீங்க ப்ரோ அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. நான் என்ட்ரானதுக்கு ரீசன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, 4 ஹவரில் ஒரு சோன் ஃபிபனாக்கி போடுங்க, தெரியுதா, ஃபிபனாக்கி 50. ஸோ இது ஒரு ரீசன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டிமாண்ட்ஸ் இந்த சோன் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சோன். ஸோ இதனால இந்த ஏரியாவில் என்ட்ரானேன். ஆனால் நான் அதில் பண்ண ஒரே மிஸ்டேக், ஏன் ஸ்டாப்பு ஹிட் ஆச்சு அப்படின்னா, டைட்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஜஸ்ட் வந்து 20 பிப் சம்திங் தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஹிட் ஆச்சு. நம்ம ஆனால் ரியலாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி தானே என்ட்ரு ஆகுறீங்க. சரியா, இந்த இடத்துல என்ட்ரு ஆகும். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைக்கணும். சரியா, இன்னும் ஒரு விக் இருக்குது பாருங்கள், இந்த ஏரியாவில் வச்சுருக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் வச்சுருந்தா நான் வந்து வச்சு பார்த்தேன். ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்து, ஸோ அதனால் வந்து நான் டைட்டாக வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஹிட் ஆச்சு. ஹிட் ஆகி அந்த ஆர்டர் எனக்கு லாஸ். ஆனால் அதுக்கு பிறகு நான் அந்த பம்ப் ஆகும் போதும் ஒரு 2 ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் எடுத்தேன். ஸோ அடுத்து இதில் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணியும் ப்ராஃபிட் எடுத்தேன். ஸோ ஓவரால் வந்து நான் லாஸை ரெக்கவர் பண்ணிட்டேன் அதே பேர்லேயே. சரியா, ஸோ இதான் கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ட்ரானதுக்கு ரீசன் ஃபிபனாக்கி, சோன், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கிளியராக டவுன் ட்ரெண்ட்லேயே வந்தது. இங்கே பாருங்கள், டவுன் ட்ரெண்ட்லேயே வந்தது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அப் ஆகி திரும்ப இந்த இடத்துல டச் பண்ணி திரும்ப இந்த ஏரியாவில் அப் ஆகும்னு நினச்சேன். ஐ மீன் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நினச்சேன். ஆனால் என்ன நடந்துன்னா, கீழே வந்து ஸ்டாப்பை ஹிட் அடிச்சுட்டு கிளியர் பம்ப். இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து ஃபாரெக்ஸில் இல்லை, எந்த மார்க்கெட்னாலும் மார்க்கெட் ஃபாலோ பண்ணக்கூடிய, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் தான். அது எந்த ஏரியாவில் ரிவர்ஸ் ஆகுதுன்னு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன நடக்கும்னா, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து திரும்பும். ஓகே, ஸோ அப்படி திரும்புகிற ஏரியாவில் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் போடுங்க. எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்பாகும். இது பாருங்கள், கரெக்டாக ட்ரெண்ட் லைன் இந்த ஏரியாவில் வரும். கரெக்டாக ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ஏரியாவில் கரெக்டாக பிரேக் அவுட் ஆன பிறகு தான் கிளியர் பம்ப். ஸோ இனி மேபி இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு வேளை அந்த ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் கூட மேலே போய் அப்பாகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா, ஸோ இதான் கைஸ், எந்த மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னாலும் சரி டவுன் ட்ரெண்ட்னாலும் சரி காமனாக ஃபாலோ பண்ணக்கூடிய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதுதான். லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட்டப் உங்களுக்கு கிடைக்கும்போது கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஆர்டர் எடுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து உங்கள் பாட்டம் எந்த லெவல் வரைக்கும் லோ டவுன் ஆகிருக்கோ ஸோ அதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. சரியா, ஸ்டாப் லாஸ் வைக்காமலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் வந்து ஸ்டாப்பு ஹிட் ஆனாலும் ஒரு நாளுமே வந்து நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஸ்டாப்பு ஹிட் ஆகாமல் எனக்கு வந்து நார்மலாக $10-20 லாஸ் ஆக வேண்டிய இடத்துல
$50-100 வந்து ஹோல்டு பண்ணி லாஸ் ஆகிட்டு இருந்தால் மட்டும் தான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் அந்த செட்டப் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் நான் ஸ்டாப்பு ஹிட் ஆனாலும் அடுத்த ஆர்டரில் வந்து அடுத்த என்ட்ரியில் நான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஆர்டர் எடுத்துப்பேன். ஸோ அதான் வந்து சரியான மெத்தட். அதையே வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அந்த வீடியோ வந்து நான் குரூப் மெம்பர்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியாதனால ஒரு வீடியோவை மேக் பண்ணேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். எதுவும் இது ரிலேட்டடாக சஜஷன் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.